vlogs. ஸோ இன்றைக்கி ஒரு சூப்பரான ஸ்டேஷ்னரி கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் பார்ட் 2. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம எக்ஸ்க்ளூசிவாக சில பல ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் வாங்கியிருக்கோம். அதெல்லாம் என்னென்னன்றதை நம்ம வந்து ஓப்பன் பண்ணி அது எதுக்கு யூஸ் பண்ண போகிறோன்றதையும் நம்ம பார்க்கலாம். ஸோ இதுதான் நம்ம ஆர்டர் பண்ணியிருந்த ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ். இது எல்லாத்தையுமே பக்காவாக பேக் பண்ணி ஒரு பேக்கேஜாக கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்ன இருக்குன்றதை நான் ஒன்று ஒன்றா தனித்தனியாக காட்டுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஃப்ளமிங்கோ பென்சில் தான் காட்டுறோம். இந்த மாதிரி நிறைய டிசைன்ஸ் இருக்குது. இந்த பென்சிலோட ஹெட்டில் வந்து ஃப்ளமிங்கோ இருக்குது. இந்த ஃப்ளமிங்கோ எவ்வளோ க்யூட் அப்படி மடங்கி வருது பாருங்க. ஸோ இந்த அளவுக்கு அதை வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட பாடியில் வந்து டெடி பேர்ஸ் இருக்குது. இது வந்து இந்த பென்சில் மாதிரி நம்ம எழுதி அது இது போன பிறகு பின்னாடி போட்டணும். அது காலி ஆயிடுச்சுன்னா, ஸோ இந்த லெட்டு காலி ஆயிடுச்சுன்னா நம்ம இப்படி போடுவோம்ல, ஸோ அந்த டைப் பென்சில் தான் இது. பென்சில்னு சொல்லுவாங்க நான் படிக்கும் போதெல்லாம். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னு தெரியல. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் இதில் வருது. நான் சின்ன பிள்ளைகளெல்லாம் இருக்கும்போது இந்த மாதிரி பென்சில் வச்சுக்கிறதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம். ஆனால் இப்போ எல்லா பிள்ளைகளும் இந்த மாதிரி பென்சில்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. இது ரொம்ப அழகாக இருக்குது. இதோட மூக்கு ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த பென்சில் தான் வாங்கணும். இதோட ப்ரைஸ் என்னன்றதை நான் கீழே அப்படி டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த மாதிரி வருது இல்லை, ஒரு வேளை இந்த ஃப்ளமிங்கோவோ இல்லை அவங்க கொடுக்குற டிசைன்ஸோ தனியாக வந்துருச்சுன்னா இதை நம்ம வந்து நார்மல் பென்சில் பின்னாடி வந்து வச்சுக்கலாம். நான் வர்ஷிகாவோட நிறைய பென்சில்ஸில் வந்து இதெல்லாம் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். நம்ம நார்மல் நட்ராஜ் பென்சில், அப்சரா பென்சில் அது பின்னாடி சொருகி வச்சா கூட டைட்டாக இருக்குது. இது ரொம்ப க்யூட்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இப்போ தான் பென்சில் பார்த்தோமா, இப்போ பென்சிலில் எழுதுனது வந்து அழிக்கிறதுக்கான ஒரு விஷயம் தான் பார்க்க போகிறோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா எரேசர். ஸோ இதுதான் எரேசர். இது எப்படின்னா பென் மாடல்லே வருது. ஆக்சுவலாக இந்த மாதிரி நம்ம ரீஃபில் பென்ஸ் எல்லாம் இருக்கும்ல, பின்னாடி டேப் பண்ணால் வரும்ல, அந்த மாதிரி வருது இந்த எரேசர்லாம். ஸோ இவ்வளோ பெருசுக்கு உள்ளே இருக்குது. இவ்வளோ பெரிய எரேசர் இருக்குது. இதை வந்து இந்த மாதிரி ஃபுல்லாக எடுக்கக்கூடாது. நம்ம என்ன பண்ணோம்னா டேப் பண்ணி இதை கொஞ்சம் கொஞ்சமாக யூஸ் பண்ணணும். உள்ளே போக மாட்டேங்கிறானே. இதை ஃபுல்லாக எடுக்கக்கூடாது. இதை நம்ம நார்மலாக இந்த பென் யூஸ் பண்ணுற மாதிரி இதை இப்படி கொஞ்சமாக டேப் பண்ணிவிட்டு இதை வந்து அழிக்கணும். இதை வச்சு நம்ம எரேஸ் பண்ணிவிட்டு திரும்ப வந்து இதை ப்ரெஸ் பண்ணி இதை உள்ளே தள்ளணும். ஸோ இதை நார்மல் லெட் பென்சில் டைப் தான். அதே மாதிரி இப்போ எரேசர்ஸும் போட்டிருக்காங்க. இது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. நீங்கள் எரேசர்னு தனியாக வாங்காமல் இந்த மாதிரி ஒரு இதை வந்து நம்ம பேக்கில் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது வந்து ஸ்டிக்கி நோட்ஸ் ஆக்சுவலாக. ஸோ யூனிகார்ன் அப்படின்ற அந்த தீமில் வந்து இருக்குது. இட்ஸ் மை பார்ட்டின்னு எழுதியிருக்கு. இது வந்து ஒரு குட்டி அழகான ஸ்டிக்கி நோட். இது கிட்ஸுக்கெல்லாம் இது கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும். ஸோ இது எப்படி இருக்குன்றதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இது உள்ள என்னென்ன இருக்குன்னு எனக்கே தெரியல சரியா. இது ஒரு புக்கு மாதிரி இருக்குல்ல, இங்கே பாருங்கள். ஸோ இது எல்லாமே ஸ்டிக்கி நோட்ஸ். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இது ஒரு ஸ்டிக்கி நோட்டு ஒரு லைனில் நம்ம அனுப்புகிறோம், இல்லை லவ் நோட் அனுப்புகிறோம், அந்த மாதிரி இருக்கிறதுக்கு இது ரொம்பவே நல்லாயிருக்கும். இதை கிழிச்சு அதில் ப்ளேஸ் பண்ணிக்கிறதுக்கு. அதுக்கப்புறமா இது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நீட்டமாக இருக்கிற டைப்பு. இதுலேயுமே ஒரு 5 டிஃப்ரெண்ட் இதில் இருக்குது. அதே மாதிரி இங்கேயும் ஒரு லெட்டர் ஹெட் மாதிரி லெட்டர் இது மாதிரி இருக்குது. இதுவுமே ஸ்டிக்கி நோட்ஸ் தான். இது ஒரு இதாக தனித்தனியாக நம்ம எடுத்து ஒட்டிக்கலாம். அதே மாதிரி இங்கே ஒரு ஸ்டிக்கி நோட்டு, இங்கே ஒரு ஸ்டிக்கி நோட். இத்தனை டிஃப்ரெண்ட் ஸ்டிக்கி நோட்ஸ் இருக்குது. இது எல்லாமே ஸ்டிக்கி நோட்ஸ் தான். ஸோ இது கிட்ஸுக்கு வந்து ரொம்ப என்டர்டெய்னிங்காக இருக்கும். அவங்க ஏதாவது தனியாக ஒரு ஆல்பம் அந்த மாதிரி மெயின்டைன் பண்ணுறாங்க, தனியாக நோட் புக் அவங்களுக்குனே மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம இதை கிஃப்ட் பண்ணலாம். இது ரொம்பவே அழகாக இருக்குது. இது வந்து இந்த மாதிரி ஃபோல்டபிள் இதில் தான் இருக்குது. இப்படி ஓப்பன் பண்ணிக்கணும், இதே மாதிரி க்ளோஸ் பண்ணி இப்படி வச்சுக்கணும். அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான கலரிங் புக் செட் இதுதான் வந்து வாங்கியிருக்கோம். ஸோ இந்த புக் செட் வந்து யூனிகார்ன் தீமு ப்ளஸ் இதில் வந்து இந்த பீட்சா, டைமண்டு, வாட்டர்மெலன், கூலர்ஸ் இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாமே இதில் இருக்குது. ஸோ இது உள்ள என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். இது ஒரு கம்ப்ளீட் புக் செட்டு. ஸோ இதில் என்ன இருக்குன்னா இந்த மாதிரி ஒரு லாக் அது மாதிரி கொடுத்துருக்காங்க. இதை நம்ம இப்படி எடுத்து தான் ஓப்பன் பண்ணணும். நம்ம யூஸ் பண்ணிட்டு கீழே விழாமல் இருக்கணும்னா திரும்ப இதை இப்படி போட்டு வச்சுக்கலாம். ஸோ இதை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம வந்து இதை ஓப்பன் பண்ணுங்கள். வாவ். ஸோ இது வந்து ஒரு 3 சைடு இது மாதிரி இருக்குது. ஸோ இந்த மிடில் வந்து கலரிங் பென்சில்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. இது உள்ள வந்து இந்த மாதிரி கலர்ஸ் இருக்குது. எத்தனை கலர்ஸ் இருக்குது? 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 கலர்ஸ் இருக்குது இது உள்ள. ஸோ இம்பார்ட்டன்ட் கலர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கலரிங் புக்குன்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து இந்த மாதிரி பிக்சர்ஸோடவே கொடுத்துருக்காங்க. என் சைடில் இங்கே பாருங்க.
வாவ். ஸோ இதுலேயுமே நிறைய ட்ராயிங்ஸ் மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம வந்து எங்கேயா ட்ராவல் பண்ணுறோம் அந்த மாதிரி அப்படின்னும் போது இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோதான். ஆமாம், ஒருவேளை அவங்களுக்கு பிளெயின் பேப்பர்ஸ் மாதிரி வேணும்னா கூட தே கேன் யூஸ் த பேக் சைட் வரைகிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இதை அழகாக காம்பேக்டாக இப்படி வச்சு இதை நம்ம ஹேண்ட்பேக்ஸில் வச்சு எடுத்துகிட்டு போயிடலாம். ஸோ அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ரொம்ப நாளாக நான் இதை வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். அதுக்கான தேவை இல்லையே இத்தனை நாளாக நினச்சேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நெயில் பாலிஷ் அப்படின்னு நினைப்பீங்க, ஆனால் இல்லை. இது வந்து ஹைலைட்டர். ஸோ இதில் வந்து செட் ஆஃப் 5 ஹைலைட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இந்த 5 வந்து இட்ஸ் அ காம்போ பேக்கு. ஸோ இது உள்ள இந்த மாதிரி டிசைன்ட் கட் பண்ணி போட்டிருந்த இதெல்லாம் இருக்குது. கிட்ஸுக்கு வந்து ரொம்ப என்டர்டெய்னிங்காக இருக்கும் இந்த மாதிரி. இது எதுக்காக, இதோட பர்பஸ் என்ன அப்படின்றத நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி இருக்கும், நார்மல் ஹைலைட்டர் டைப் தான். ஸோ இதை வச்சு நம்ம இந்த மாதிரி ஹைலைட் பண்ணோம் பாருங்கள். ஸோ நம்ம வந்து இதை வச்சு இந்த மாதிரி அவுட்லைன் போட்டுக்கலாம். போட்டுட்டு உள்ளே நமக்கு வேணுன்ற மாதிரி இதை வந்து இந்த மாதிரி ஹைலைட் பண்ணிக்கலாம். நான் பென்சிலில் பண்ணதுனால உள்ளே வந்து எழுதுனது சரியாக தெரியல. மேபி நான் பெனில் பண்ணியிருந்தேன்னா இன்னும் பெட்டராக இருந்திருக்கும். ஸோ இப்போ எல்லோ கலர் எடுக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து அவுட்லைன் கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறமா இந்த பக்கம் டர்ன் பண்ணி நம்ம இப்படி ஹைலைட் பண்ணிக்கலாம். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஆக்சுவலாக பிங்கை விட எல்லோ ரொம்ப பிரைட்டாகவும் அழகாகவும் சூப்பராக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ப்னர். ஸோ இது மாதிரி நிறைய கலர்ஸ்லேயும் நிறைய டிசைன்ஸ்லேயும் இருக்குது. ஸோ நம்ம வாங்கியிருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி க்ரீன் கலர் வித் ஹார்ன் இருக்கிற மாதிரி. இது உள்ளே வந்து இருக்கிற இந்த பால்ஸ் எல்லாமே சும்மா ஒரு டெக்கரேஷன் ஐட்டம் தான். ஸோ இதில் நம்ம வந்து ஷார்ப்னர் பென்சில் விட்டு இதை நம்ம ஷார்ப் பண்ணணும். அதில் இருக்கிற டஸ்ட்டு கீழே கலெக்ட் ஆகும்ல, அதை வந்து நம்ம அப்புறமா பின்னில் இந்த மாதிரி போட்டு வச்சுக்கலாம். ரொம்ப ப்ரிட்டியாக இருந்தது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம க்யூட்டான ஒரு குட்டி எரேசர் தான் வாங்கியிருக்கோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு குட்டி டக் மாதிரி இருக்குது. இதை நான் காட்டுறேன். இது வந்து அந்த எக்குக்குள்ளே இருந்து வர ஒரு டக் மாதிரி இருக்குது. இது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஸோ கொஞ்ச நாளாகவே நம்ம வந்து கொஞ்சம் இந்த எரேசர் கலெக்டிங் இது மாதிரி கொஞ்சம் டெம்டிங்காக இருக்குது. கொஞ்சம் அடிக்ட் ஆகிட்ருக்கோம். இதில் என்னென்னா எல்லா பர்த்டே ஃபங்க்ஷன்ஸு இந்த மாதிரி ரிட்டன் கிஃப்ட்ஸ்லாம் கொடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி குட்டி குட்டி ஐட்டங்கள் எல்லாமே கொடுக்கலாம். ரொம்ப க்யூட்டாகவும் இருக்குது. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து ரொம்ப கம்மி தான். இதோட யூஸ் வந்து நல்லாயிருக்கும். முன்னெல்லாம் வந்து நம்ம எரேசர் யூஸ் பண்ண பிறகு சில எரேசர்ஸ் இந்த மாதிரி டிசைனில் வரதெல்லாம் வந்து கருப்பாக அளிக்கும். ஆனால் இதெல்லாம் அப்படி இருக்கிறதில்ல. இப்போ இருக்கிற எரேசர்ஸ் எல்லாமே ரொம்ப பியூட்டிஃபுல்லாகவும் இருக்குது. அதோட யூஸுமே நல்லா இருக்குது. ரொம்ப யூனிக்காக இருக்குல்ல. எனக்கு இந்த ஷெல்குள்ளே இருக்கிற டக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இதை வந்து நீங்கள் எரேசரை யூஸ் பண்ணலன்னா கூட பரவாயில்ல. ஆனால் இது நீங்கள் அழகாக ஷோ பீஸில் வைக்கலாம். இந்த மாதிரி குட்டியாக க்யூட்டாக ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ இந்த ஸ்டேஷ்னரி வந்து நம்ம எக்ஸ்க்ளூசிவாக ஒரே ஒரு ஷாப்ல இருந்து தான் வாங்கியிருக்கோம். எங்கன்னு பார்த்தீங்கன்னா லெட்ஸ் ப்ராப் ஸ்டோர்ஸ். ஸோ லெட்ஸ் ப்ராப் ஸ்டோர் யாரோடதுன்னு பார்த்தீங்கன்னா டாட்ஸ் லைஃப் யூடியூப் சேனல் வச்சுருக்காங்கல்ல குணா, அவங்களுடைய டாட்டர் அபி அவங்களுடைய தான். ஸோ இது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய நம்ம வாங்கியிருந்தோம். இன்னொரு ஒரு பார்ட்டாக நான் வந்து அது எல்லாத்தையுமே காட்டுறேன். ஒருவேளை உங்களுக்கு அவங்க கிட்ட இருந்து வாங்கணும் அப்படின்னா நான் கீழே வந்து அவங்களுடைய பேஜோட லிங்கை கொடுக்குறேன். ப்ளஸ் அவங்க வாட்ஸ்அப் நம்பரையும் நான் கொடுக்குறேன். நீங்கள் காண்டாக்ட் பண்ணி அவங்க கிட்ட என்ன வேணும்னு நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம்.